الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: والملائكة يسبحون بحمد ربهم ويستغفرون لمن في الأرض. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: دعوة المرء المسلم لأخيه بظهر الغيب مستجابة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவர் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னார் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபிஸ் அவர்கள் சரியாக 25 ஜுஸுக்களை முடித்திருந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் நிறைய செய்திகளை சொல்ல கேட்டோம். அதில் ஒரு வசனம், எந்த காரியமாக இருந்தாலும் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று ஒரு வசனம் பேசியது. அதே போல அல்லாஹ் தஆலா சிலர்களுக்கு வெறுமனே பெண் பிள்ளைகளை மட்டும் தருவான், சிலர்களுக்கு ஆண் பிள்ளைகளை மட்டும் தருவான், சிலர்களுக்கு இரண்டையும் கலந்து தருவான், சிலர்களுக்கு ஒரு குழந்தையும் தராமல் மலடுகளாக்கி விடுவான் என்றெல்லாம் குழந்தை பாக்கியங்களை பற்றி ஒரு வசனம் பேசியது. அதற்கடுத்து நமக்கு மிகவும் பரிச்சயமான, அதாவது பயணத்தில் நாம் என்ன ஓத வேண்டும், அந்த பயணம் எவ்வளவு லேசாக வேண்டும் என்பதற்கு நாம் துவா ஓதுகிறோமா, அந்த வசனம் இன்று ஓத கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம், வல்மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். வானவர்கள் அவர்களுடைய ரப்புவை புகழ்ந்தவர்களாக தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த். பூமியில் இருப்பவர்களுடைய நல்லவர்களுக்கும் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல மலக்குமார்கள் உலகத்தில் வாழ்ற நல்ல மனுஷனுக்கு அவங்க பாவ மன்னிப்பு தேடுறாங்களாம். நல்ல மனிதர்களுக்காக நம்மை விட சிறந்த படைப்பாக இருக்கும் ஒரு வானவர்களே மலக்குமார்களே அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமான, மிகப்பெரிய உயர்வான. உலகத்துல நமக்காக பிறர் செய்கிற துவா இருக்கே, அதுதான் மிக உயர்ந்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய நிஅமத் என்ன தெரியுங்களா? நமக்காக பிறர் இஹ்லாஸா செய்கிற துவா. நாம இருக்கக்கூடாது, நமக்கு பின்னாடி செய்கிற துவா. அதுவும் அந்த துவா சாதாரணமானது இல்லையா, அது உடனடியாக கபூலியத்தை பெறக்கூடியதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅவத்துல் மர்லில் முஸ்லிம் லி அஹீஹி. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்கிற துவா பில்தஹரில் கைபி, அவன் இல்லாத போது செய்கிற துவா முஸ்தஜாபத்துன், அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நாம கண்ணியமா நற்பண்போடு தாராளமா மக்கள்கிட்ட பழகலாம். அது யாரா வேண்டாலும் இருக்கலாம். நம்முடைய மனைவி மக்களாக, நம்ம அண்ணன் தம்பியாக, நம்ம மாமா மச்சானாக, நம்ம சொந்த பந்தமாக, நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டு மக்களாக, பக்கத்து ஊர் ஆளாக, நம்ம மஹல்லாவாசி யாரா வேண்டாலும் இருக்கலாம். அவங்களோட நற்பண்போட பழகணும்னு வைங்களேன். நமக்காக நமக்கு பின்னாடி அவங்க துவா செய்வாங்க. அவங்களுக்காக நாம எதையாவது தியாகம் செஞ்சிருக்கணும், அப்பதான் துவா வாங்க முடியும். அதாவது உலகத்திலேயே கலப்படமற்ற இஹ்லாஸான துவா யாரு என்ன நினைச்சாலும் நடக்காது. அவங்களுக்கு நாம இஹ்லாஸா ஏதேனும் உதவி பண்ணியிருந்தா அவங்க நமக்கு இஹ்லாஸா துவா செய்வாங்க. இதுதான் இன்னைக்கு யதார்த்தம். இஹ்லாஸான துவா சில நேரங்களில் நிறைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும், பெரிய பணக்காரன் ஆக்கிரும் அவரை. யாரோ செய்கிற துவா இவருக்கு லாபம் கிடைக்கும். சில பேர்த்துக்கு யாரோ செய்கிற துவா இவருக்கு நோய் குணமாயிரும். யாரோ செய்கிற துவா இவருக்கு வர வேண்டிய பெரிய முசீபத்தை அல்லாஹ் தட்டி கழிச்சிருவான். அல்லது யாரோ செய்கிற துவா இவருடைய நோய் நோக்காட நீக்கி இவருக்கு ஒரு வகையான நிம்மதியை, சந்தோஷத்தை, ராகத்தை தரும். இது எல்லாம் பிறருடைய துவாவில் இருக்கு. ரொம்ப ஈஸியா வாங்கலாம், ஆனால் நாம பண்போட நடந்தா வாங்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அனஸ் ரலியல்லாஹு 10 வருஷம் வேலை பார்த்தாங்க. அதாவது 10 வயசுல அவங்க அம்மா
கொண்டாந்து விட்டாங்க. யார சூழல் அந்த பொடியை நான் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா பணிவிட இந்த பொடியை செய்வான், என் மகன் செய்வான், 10 வயசு பையன் அப்படின்னு விட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுசரணையிலான 10 வருடங்களாக இருந்தார். ரசூலுல்லாஹ்ட்ட வரும்போது 10 வயசு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது அனுசரணையிலானுக்கு 20 வயசு. அனுசரணையிலானுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன தெரியுங்களா? உலகத்தில் மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் கிடைக்காதது கிடைச்சிச்சுங்க அனுசரணையிலானுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருட காலம் அதாவது பணிவிடை செஞ்சாரா இல்லையா? ஒரு ஒரு வேலைக்கார மாதிரி இருந்து வேலை பார்த்து கொடுத்தாரா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன தெரியுங்களா துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, யா அல்லாஹ் அனசுக்கு பொருளாதாரத்தில் நிறைய கொடு அப்படின்னா. ரசூலுல்லாஹ் நிறைய கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஓரொரு பேத்துக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, இறைவா இவருக்கு நிறைய காசு பணத்தை கொடு அப்படின்னா. அதே போல வலதஹு, அவருக்கு நிறைய குழந்தைகளை கொடு அப்படின்னா. பாரிக் லஹு ஃபீமா அதைதஹு, நீ இது இல்லாம என்னத்தை எல்லாம் அனசுக்கு தருவியோ அதில் எல்லாத்திலையும் பறக்கத்து செஞ்சிரு அப்படின்னு மொத்தமா துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துவாவுடைய விளைவு என்ன தெரியுங்களா? சஹாபாக்கள்லேயே நீண்ட ஆயுளோட வாழ்ந்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயசு என்னங்க? மௌத்தா போகும்போது 100 வயசு, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு பாருங்களேன். இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கல்ல குழந்தை பாக்கியன்னு சொல்லி நிறைய குடுண்டு. அவருக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அவர் பெத்த பிள்ளையும் அவர் பெத்த பிள்ளையோட பிள்ளை பேர பிள்ளையும் சேர்த்து ஒரே வீட்டுக்குள்ள 120 பேர் இருந்தாங்களாம். அல்லாஹு அக்பர்! எத்தனை பிள்ளைங்க! அல்லாஹு அக்பர்! ஒரு மனுஷனுக்கு 4 மனைவி தாங்க கட்ட முடியும், அதுக்கு மேலே கட்ட முடியாது. அவர் 4 மனைவியை கட்டியிருக்கட்டுமே, இருந்தாலும் 120. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா எந்த சஹாபிக்கும் அப்படி ஒரு பாக்கியம் இல்லைங்க, எந்த சஹாபிக்கும் கிடையாது. ஏன் ரசூலுல்லாஹ் கூட அப்படி பேர பிள்ளைகளெல்லாம் எண்ணிக்கையை நிறைய பார்க்கலங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது பாத்திமா அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, பிள்ளைங்கன்னு சொல்லி யாருமே இல்லை. அவங்களுக்கு பிறந்த 6 பிள்ளை 7 பிள்ளை எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. பாத்திமா மட்டும்தான் இருந்தாங்க. பேர பிள்ளைங்க ஒரு 3 4 5 6 பிள்ளைங்க தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கூட கிடையாது. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு 120 பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாக இருந்தார்கள். அதே போல பேரிச்ச தோட்டம் வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க காய்க்கும், பழம் கொடுக்கும். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு பஸ்ராவில் ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் ரசூலுல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்து துவா செஞ்சாங்கல்ல, அதனால எல்லா தோட்டமும் வருஷத்துக்கு ஒரு முறை மகசூல்னா அனஸ் ரலியல்லாஹு வருஷத்துக்கு 2 முறை மகசூல் கிடைக்குமா, 2 முறை விளைச்சல் கிடைக்குமா. எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டால், அவர் மௌத்தா போகும்போது அவர் வீடு மாளிகை அப்படின்னு எழுதுறாங்க. மாளிகையில தான் மௌத்தா போனாரு. பல சஹாபாக்கள் குடிசையில் போனாங்க இல்லையா? ஆனால் அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் துவாவை வாங்கினதுனால மாளிகையில் மௌத்தா போனார்னு வருது. பசாரா தேசத்திலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக், அந்த ஈராக்கில் இன்னைக்கு ஒரு பசாராங்கிற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சஹாபாக்கள் பலரும் வாழ்ந்தாங்க. ஆனால் இறுதியாக மௌத்தா போனது அனஸ் ரலியல்லாஹு மட்டும்தான். அவருக்கு பிறகு பசாராவில் நபித்தோழர் சஹாபியே கிடையாது. இது எல்லாம் எப்படி? பிறருடைய துவா. இந்த துவா மட்டும் பிறருடைய துவா, அந்த இஹ்லாஸான துவா கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் அக்பர், சில நேரங்களில் சொர்க்கத்துக்கு கூட கூட்டிகிட்டு போயிருங்க. பிறருடைய துவா, நல்லவர்கள் நாதாக்களுடைய துவா, ஆலிம்களுடைய மார்க்க ஞானிகளுடைய துவா சொர்க்கம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடும். சாதாரணமானது இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட சாதாரணமாக துவாவையும் வாங்க முடியாது. துவா வாங்கணும்னா நாம் அவங்கள்ட்ட இஹ்லாஸாக நடந்துக்கணும், பண்பாக நடந்துக்கணும், நற்குணமாக நடந்துக்கணும், அவங்கள பெருமையாக நாம் பார்க்கணும். அல்லாஹ் ரசூல் விஷயத்தில் நம்ம அசட்டாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் இந்த துவா ஒரு மனிதனுடைய வாழ்நாளை அப்படியே தள்ளங்களை புரட்டி போடும். அப்துல் ரஹ்மான் கஃபர் ரலியல்லாஹு பெரிய பணக்காரா இல்லையா? பெரிய பணக்கார. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காசு பணத்தால் சமுதாயம் நிறைய பலன் பெற்றுச்சு. அப்படிதான் பணக்காரர் இருக்கணும். அப்துல் ரஹ்மான் கஃபர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வலிய துவா செய்வாங்க, வலிய கேட்பாங்க. காரணம், அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சமுதாயத்துக்கு அள்ளி அள்ளி வீசுவார் மனுஷன், யாரு கேட்டாலும் கொடுப்பாரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்போ
வியாபாரத்துக்கு போனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, மதீனாவுடைய எல்லை வரை வருவாங்க. வந்து அப்துர்ரஹ்மான் வியாபாரத்துக்கு போறீங்க, உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு வழி அனுப்புவாங்க. எல்லை வரை மதீனாவுடைய வெளிப்புற வரைக்கும் வருவாங்க. இப்படி ஒரு முறை சிரியாவுக்கு போறார். இப்படி பல முறை நடந்திருக்கு. ஒரு முறை சிரியாவுக்கு போறார், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டாங்க. வெளியே வரல. மதீனாவுடைய வெளிப்புறம் வரைக்கும் வருவாங்களே, நபியோட பழக்கமாச்சே. இவர் வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போறேன்றாரு. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கவலை, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறாங்க. அது முகத்துல தெரியுது. இவர் பென்ஷன் போயிட்டு வாப்பா அப்படின்னு சும்மா சாதாரணமா சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இதை அதாவது மற்றொரு தோழர் பார்த்துக்கிட்டே இருந்தார், ஹுதைபத்து யமான் ரலியல்லாஹு தஆலா. அவர் வந்தார், யா ரசூலுல்லாஹ், இது பலம மாதிரி இல்லையே, எப்போது நீங்க நடந்துக்கிற மாதிரி தெரியலையே. அவர் வெளியூர் போறாருன்னா துவா செஞ்சு அப்படி இப்படி அனுப்புவீங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு, என்ன ஆச்சு உங்களுக்கு, வெளியூர் போறாரு அவங்க நண்பர் அப்படின்னு உடனே பெருமானா சலாசம் சொன்னாங்க, என்னுடைய ஆர்வீய நண்பர் வெளியூர் பயணத்துக்கு போறாரு சிரியாவுக்கு, அவர் மீண்டும் மதீனா வரமாட்டார், சிரியாவுடைய அவர் மௌத்து முடிஞ்சிடும், அதனால எனக்கு அந்த தூக்கம் தாங்க முடியல, அதனால நான் வெளியே வந்து அவரை வழி அனுப்ப முடியல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இது என்ன தெரியுங்களா ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா பொய்க்காது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததான் சொல்லுவாங்க, மிகைப்படுத்தியெல்லாம் பேச மாட்டாங்க, உண்மைன்னா உண்மைன்னு சொல்லிடுவாங்க. எங்க பதில் யுத்த காலத்துல நாளைக்கு இந்த இடத்துல இவன் சாவான், அந்த இடத்துல அவன் சாவான்னு சொன்னாங்கல்ல, அந்தந்த இடத்துல அவன் செத்து கிடந்தானே. ரசூலுல்லாஹ் சொன்ன அப்படியே நடக்கும். எத்தனையோ சஹாபாக்கள் நீ போருக்கு போவ ரிட்டன் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, வராமலே போயிடுவாரு. இப்படி பல நடந்திருக்கு ரசூலுடைய வாழ்க்கையில. அப்படிதான் இவருக்குன்னு சொன்னாங்க, சிரியா போறார் அப்துர்ரஹ்மான், ஆனா ரிட்டன் வரமாட்டாரு, அவருடைய ஆயுசு முடிஞ்சிருச்சு, அங்கேயே மௌத்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு அப்துர்ரஹ்மான் ரொம்ப ஜாலியா ரொம்ப குஷியா மதீனாவுடைய சிட்டிக்குள்ள வந்துட்டார். ரசூலுல்லாஹ்ட்டே வந்துட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு, ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹுதைபா ரலியல்லாஹு சொன்னது அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் எனக்கு தெரியாது. நேரா வந்தாரு, ஹுதைபாவும் பார்க்குறாரு, என்ன ஆச்சரியமா இருக்கு, ரசூலோட வந்துட்டார், ரசூல்ல வேற மாதிரி சொன்னாங்களா, நேரா ரசூல்கிட்ட போனார். யா ரசூலுல்லாஹ், நீங்க இவரை பத்தி வேற மாதிரி சொன்னீங்க, உங்க தோழர் சிறப்பா வந்து நிற்கிறாரு எப்படி அப்படின்னா, அப்போ எனக்கும் தெரியலப்பா, இரு கேட்டுருவோம், அப்துர்ரஹ்மான் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சிரியாவுக்கு போனீங்கல்ல, என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் அங்க வந்தோம், இங்க போனோம், இங்க சாப்பிட்டோம், இங்க கொடுத்தோம், வந்தோம், அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே வந்தார். வந்த இடையில ஒன்று சொன்னாரு, எங்க வியாபார குழுவில் 2 வாலிபர்கள் இருந்தாங்க, கல்யாண வயசு வந்துருச்சு, மகர் கொடுக்க முடியல, அவங்கனால அவ்வளவு வசதி இல்லை, கல்யாண வயசு வந்துருச்சு, மகர் கொடுக்கணும்ல, நம்ம ஊர்ல வாங்கி பழக்கம், ஆனா இஸ்லாத்தை கொடுத்து தான் பழக்கம், நம்ம வரதட்சணை வாங்கிடுறோம், ஆனா பொம்பளைங்க தான் வாங்கணும், நாம கொடுக்கணும், இது இஸ்லாமிய பண்பாடு. அப்படி இருக்கிறனால அவர் சொல்றாரு, எங்களுடைய குழுவில் 2 பேர் வந்தாங்க, வாலிபர்கள், வயசு உள்ளவங்க, நல்ல புத்தி உள்ளவங்க, நல்ல மனுஷன் தான், ஆனா மகர் கொடுக்க காசு இல்லை. சரி, இது ஒரு பக்கத்துல. நான் சிரியாவுக்கு போனா எப்பயுமே ஒரு வீட்டில் போய் விருந்தாளியா தங்குவேன். அந்த வீட்டில் 2 குமரி பிள்ளைங்க இருந்தாங்க. அப்ப நான் என்னுடைய சிந்தனைக்கு வந்துச்சு, உடனே அந்த 2 வாலிபர்களை கூப்பிட்டேன், இந்த காசு புடி, மகரா இதை வச்சுக்க, இந்த அந்த வீட்டில் போய் பொண்ணு கேளு, நான் சொன்னேன்னு கேட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நேரம் அந்த 2 வாலிபர்களும் அந்த அப்துர்ரஹ்மான் வயசுகளிலானது விருந்தாளியா தங்குற வீட்டில் போய் 2 குமர்களை பெண்ணு கேட்டாங்க. பெண்ணு கேட்ட உடனே அவங்க பொண்ணு கொடுக்க ரெடி. அப்துர்ரஹ்மான் வயசுகளிலான தலைமையில கல்யாணமும் முடிஞ்சிருச்சுங்க, 2 ஜோடிக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அந்த 2 ஜோடிகளும் கையை தூக்கி துவா செஞ்சாங்களாம், இறைவா எங்களுடைய நீண்ட கால ஆஜத்தை இந்த அப்துர்ரஹ்மான் வயசுகளிலான நிறைவேற்றி தந்தார், அதனால் எங்கள் ஆயுளில் இருந்து இவருக்கு ஆயுளை கூடுதலாகத்தா அப்படின்னு துவா செஞ்சான். அல்லாஹ் அக்பர். அந்த துவா கபூல், அந்த துவா கபூல். சிரியாவில் மௌத்தாக வேண்டிய அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த வாலிபர்கள், அந்த வாலிப பெண்களுடைய துவா, அவங்க வயசுல இருந்து இவருக்கு வயசு கிடைச்சிருச்சு. இதெல்லாம் நடந்திருக்கு. நடக்குமான்னு கேட்டால் நிச்சயம். தமிழ்நாட்டில் கூட ஒரு ஆலிம்சாவும் நடந்திருக்கு. அதாவது கடையநல்லூர்ல ஒரு மிகப்பெரிய மேதை இருப்பாங்க, அன்சாரி, அதாவது ஹசரத்துன்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சென்னையில் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒருத்தர் ஒரு பெரிய உதவி பண்ணார். அன்சாரி ஹசரத் என்ன செஞ்சாங்க, துவா, இறைவா என் ஆயுசு வந்து அவருக்கு 2 கொடுண்டாங்க. அப்படியே கபூல் ஆச்சுங்க, அப்படியே கபூல் ஆச்சு. அவங்க வரலாறு பேசுறவங்க இதை பேசாம பேச மாட்டாங்க, அன்சாரி ஹசரத் அவங்கள பத்தி. இப்படி எல்லாம் என் ஆயுசுல இருந்து அவருக்கு 2 கொடுங்க, எல்லாம் கொடுப்பான்.
இஹ்லாஸா கேட்டா தந்துருவான். இதெல்லாம் பல இடங்கள்ல நடந்திருக்கு. அதனால பிறருடைய துவாங்கிறது சாதாரணம் இல்லை. அந்த நல்லவர்கள் நாதாக்களுடைய துவா கிடைக்கிறதுக்கு தவம் கிடைக்க வேண்டி இருக்கு. அப்படி கேட்டா நிறைய முசீபத்துகள் நீங்குங்க. நாம அதனாலதான் எப்ப பார்த்தாலும் யாரையாவது பார்த்தா துவா செய்யுங்கன்றோம். அது இந்த வார்த்தை சும்மா ஆணத்துல போடுற கருவேப்பிலை மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அது இஹ்லாஸா சொல்லணும். அவர் இஹ்லாஸா செய்யணும்னா இந்த ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில ஏதேனும் கொடுக்கல் வாங்கல்ல கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது சாத்தியம் உண்டு. சும்மா பேருக்கு துவா செய்யுங்கன்னு கேட்கறதுனால அவர் துவா செஞ்சு போறாரா? ஆமா பாரக்கல்லா அப்படின்னு எதை விட சொல்லிட்டு போவார்னு வைங்களேன். இஹ்லாஸா கேட்கணும். நமக்காக நாம இல்லாத போது கேட்கணும். நம்மளை வச்சுக்கிட்டு கேட்டா அது முகஸ்தூதியா கூட இருக்கலாம். ஏதேனும் ஆதாயத்தை எதிர்பார்த்து கூட இருக்கலாம். அப்படி இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறோம்னு வைங்க. நமக்கு வேண்டப்பட்டவர் இங்கே இருந்து துவா செய்யணும். யா அல்லாஹ் இன்னார் மையம் இன்னார் இந்த இடத்துல கிடக்கிறார், ரஹ்மான் அவரை குணமாக்கிறேன். இவர் அழுது சஜிதாவுல கேட்டாருன்னு வைங்க. அவருக்கு தெரியாம அந்த துவா கபூல் ஆகிடும். அதே மாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனையில மாட்டிக்கிட்டார். இறைவா இந்த நண்பர் மாட்டிக்கிட்டார் பிரச்சனையில, அந்த முசீபத்துல வெளியே விடு. இங்க துவா செஞ்சு அங்க கேட்கும். அல்லாஹ் மாற்றி அமைப்பான். கலாக்கதிர மாத்திர ஆற்றல் எதுக்கு உண்டு? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அத்துஆ ரத்துல் பலா வ ரத்துல் கலா. கலாக்கதிரை மாற்றும் முசீபத்தை உடைத்தெறியும் ஆற்றல் துவாவுக்கு உண்டு. இந்த துவா பெரிய விஷயம். இந்த துவாவால பலம் பெற்றவர்கள் நிறைய உண்டு. அதிலும் குறிப்பாக வரலாற்றில் இப்படி சொல்லுவாங்க. சல்த் இப்னு பிஸ்தாமி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஆளி. அவருக்கு கண்ணுல தண்ணீர் அந்த கண்ணுக்குள்ள தண்ணி இறங்கி கண் பார்வை அவருக்கு கொஞ்சமா போய் கண்ணே இல்லாம ஆயிடுச்சு. நிறைய மார்க்க சேவை செஞ்சிருக்கிறார். நிறைய மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். அவருக்கு இப்ப கண்ணு தெரியல. அவரோட பிரியமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு. எங்க ஆசிரியருக்கு, எங்க உஸ்தாதுக்கு, எங்க அசரத்துக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அவரால் எவ்வளவு மக்கள் பயன் பெற்றாங்க. அது நாமெல்லாம் ஒரு ஆளுதான் இல்லையா அப்படின்னு நினைச்சு அவருடைய நெருக்கமான நண்பர்கள், அவருக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணாங்களாம். நாம துவா செய்கிறோம், உஸ்தாதுக்கு கண்ணு வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணி ஜும்மாவுடைய அசர் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல உட்கார்ந்து முறிஞ்சி துவா செஞ்சாங்க. இறைவா எங்களுடைய உஸ்தாத் சல்த் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு நீ கண் பார்வை மீண்டும் தந்தே ஆக வேண்டும் துவா செஞ்சாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? மகரிபின வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சல்த் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓடி ஒரு தும்முனாங்க. தும்முன உடனே போன கண் பார்வை வந்துருச்சு. அதனால சாதாரணமானதல்ல பிறருடைய துவா அப்படிங்கிறது. அந்த துவாவை வாங்கணும்னா நாம ஏதேனும் இஹ்லாஸா ஏதேனும் தியாகம் செய்யணும், ஏதேனும் உபகாரங்கள் செய்யணும். ஏன்னா துவா ஓசியில கிடைக்காது இல்லையா? அல்லாவே சொர்க்கத்தில் ஓசியில தர மாட்டான் தெரியுங்களா? நம்மகிட்ட எதையாவது எதிர்பார்க்குறான். அவளுக்காக நீ எதையாவது செஞ்சியாங்கிறான். அல்லாவே சொர்க்கத்தை ஓசியில தர மாட்டான். ஓசியில அல்லா தர ஒண்ணு அடியும் உதையும் நிறைஞ்ச நரகம் தான். அடி உத எவ்வளவு வேண்டாலும் ஓசியில கிடைக்கும். ஆனா சுக வாழ்க்கை அல்ல தரமாட்டான். அல்ல சொர்க்கத்துக்கு என்ன வேலை சொல்றான்? நான் சொல்றதை செய்யுங்கிறான். அந்த செய்யறதுக்கு பேரு தான் அந்த அல்லாஹ் நம்ம எதிர்பார்க்கிறது. அதுதான். அதே போலதான் யார்கிட்டையாவது துவா வேணும் அப்படின்னு முடிவு பண்ணினா அவருக்கு நாம ஏதேனும் ஒரு வகையில உபகாரம் செஞ்சிருக்கணும். அவர் உபகாரத்தை உள்வாங்கி நன்றி உணர்வோட நாம இல்லாத போது நாம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு அவர் துவா செஞ்சார்னா அந்த துவா நிச்சயமாக உங்களுக்கு படிக்கும். சில நேரங்களில் தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு சொல்லுவோமா இல்லையா? இதெல்லாம் அப்பையும் சில நேரத்தில் நானிமார் சொல்லுவாங்க, யாரும் செஞ்ச துவாவோ என் பிள்ளை தப்புச்சான் சொல்றாங்களா இல்லையா? நானிமார்கள் இப்படி சொல்லி கேட்டிருக்கிறோமே, யாரு இருந்துச்சு பாப்பா நீ தப்புச்சுட்டா, எல்லாம் உடனே லேசாக்கிட்டாண்டா சொல்றமா இல்லையா? இது சத்தியம். உனக்காக, உன் நலனுக்காக, உன் உயர்வுக்காக யாரோ ஒருவர் உன் மீது நல்ல அபிமானம் உள்ளவர் துவா செய்கிறார். அந்த துவா உனக்கு வெற்றியை தருகிறது. திடீர்னு பார்த்தா கடகட பெரிய உச்சத்தில் பணக்காரன் ஆயிட்டான். சில பேர் பார்க்குறோமா இல்லையா? சில பேர் அதாவது அழகா படைச்சிருப்பான், ஹலாலா படைச்சிருப்பான், திடீர்னு பார்த்தா மேலே போய் நிற்பான். இது அவனுடைய சக்தி திறமை எல்லாம் கிடையாதுங்க. அவனுக்காக யாராவது எங்கேயாவது துவா செஞ்சிருப்பான். அந்த துவாவை எல்லாம் பார்க்குறான், மரியாதை கொடுத்து மேலே ஏற்றி விட்டுறான். படிப்பு அப்படிதான், ஓதுக அப்படிதான், செல்வம் அப்படிதான், ஆரோக்கியம் அப்படிதான், நோயிலிருந்து விடுபடுறது அப்படிதான், எல்லாமே அப்படிதான். சுருங்க சொன்ன சொர்க்கம் போறது கூட சில நேரங்களில் துவா தேவைப்படும்.
சில நேரங்களில் துவா தேவைப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவால் சொர்க்கம் போன பலர் உண்டு. சஹாபாக்களின் துவாவால் சொர்க்கம் நாளைக்கு போபவர்கள் பலர் உண்டு. இப்படி பிறருடைய துவாவால் சொர்க்கம் போனவர்கள் உண்டு. இமாம் பகைவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்களே, நல்ல நண்பராக உலகத்தில் வாழ்ந்தாங்கன்னு வைக்கிறேன். அவர் ஒருத்தர் சொர்க்கம் போயிட்டாரு, போன உடனே உள்ள போய் தன்னுடைய நண்பரை தேடுவாராம். நான் வந்துட்டேனே இந்த இடத்துக்குள்ள, எங்கே அவனை காணாம் அப்படின்னு தேடுவார். அல்லாட்டே முறையிடுவார், இன்னார காணாம் அப்படின்ட்டு. அவர் வேற இடத்துலப்பா இருக்கிறாரு, நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டுருவான். அல்லா விடமாட்டார். இல்லை இல்லை, இப்போ வேணும் அவர் எனக்கு, இல்லைன்னா எனக்கே சொல்ல வேணாம், எனக்கே சொல்ல வேணாம் அப்படின்னு அவர் போடுற ஆர்ப்பாட்டத்தில் அல்லாஹ் முடிவு பண்ணி, எப்பா இவனுக்கு கொடுத்த சொர்க்கம் அவனுக்கும் கொடுக்கணும், அவனையும் கூட்டிட்டு வான்றான். அவன் நரகத்தில் இருக்கான், பரவாயில்ல அவனை கூட்டிட்டு வா, இவன் முன்னாடி சேர்த்து விடுவான். இந்த துவா தான். அழகிய நட்பு, பழக்க வழக்கம், உயர்வான குணங்கள், இதுவெல்லாம் துவாவாக மாறும். அதுவெல்லாம் நமக்கு உயர்வான வாழ்க்கையை தரும். இதில் கவனம் தேவை. அதில் தான் இந்த வசனத்தில் அதாவது அல்லாஹ் சொல்றான், பூமியில் இருப்பவர்களுக்கு வானவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் அல்லாஹ். அப்போ நமக்காக வானவர்கள் பாவ மன்னிப்பு தேடணும்னா நாம அதுக்கும் விலை கொடுக்கணும். என்ன விலை? கண்ணியமாக நடந்துக்கணும், ஒழுக்கமாக நடந்துக்கணும். கண்ணியமும் ஒழுக்கமும் அந்த அந்த வானவர்களை கவரும் வண்ணம் இருந்து விட்டா அல்லாஹு அக்பர், வானவர்கள் துவா, நல்லவர்கள் துவா. அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்துவானா? அல்லாஹ் வேற எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிடுவானா? நடக்கவே நடக்காதுங்க. நாம அமலே செய்யாட்டாலும் பரவாயில்ல, கண்ணியமா பிறரிடத்துல நடந்திருந்தோமையானால், அந்த துவா மட்டும் இருக்குமையானால், மலக்குல துவா இருக்குமையானால், இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து அழகா சொல்வது கூட்டிட்டு கேள்வி கூட இல்லாமல் கொண்டு போறதுக்கு ஆற்றல் இந்த துவாவுக்கு உண்டு. அதனால தான் சொல்றது, அதாவது நல்லவர்கள், நாதாக்கள், மார்க்க ஞானம் படித்தவர்களிடத்தில் துவாவை கேட்கும் போது கூட ஒரு பணிவோடு கேளுங்கள். அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு துவா செய்துவிட்டால் அந்த துவா கபூலாகுவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. அதனால் உங்கள் வாழ்க்கை மடைமாற்றம் ஆகி போகும் என்பதாக மார்க்கங்கள் நமக்கு, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலா நல்லவர்கள், நாதாக்கள் துவாவை பெறும் ஸ்ரீதேவிகளாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.